இட்ஸ் அபவுட் சினிமாவில் என்ன அப்படின்னு பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரையும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்த துஷாரும் கமருதீனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கூட வந்து ஒரு சண்டை போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து அரோராவும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்கும்போது துஷார் வந்து அரோராவை வந்து அந்த சைடு கூட்டிகிட்டு போக அப்போ வந்து இவன் ஹீரோவா அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறவன அப்படின்னு சொல்லி அவங்க செமையாக கடுப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா துஷாரை கூப்பிட்டு கமருதீன் வந்து சாரிடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சாரி கேட்டு அவங்க ரெண்டு பேருமே நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கப்புறம் துஷார் அரோரா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நேற்று வந்து ஒரு ஹீரோ மாதிரி நடுவில் கூட்டிகிட்டு போனீங்க, அவன் வந்து என்ன திட்டுறான், என்ன அவன் வந்து கூட்டிகிட்டு போனால் போயிடுவா அப்படின்னு சொல்லி என்ன திட்டுறான் நேற்று. இப்போ என்னடான்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறான் கமருதீன் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டு உங்ககிட்ட வந்து நார்மலாக பேசுகிறான், என்கிட்ட வந்து சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறான், என்ன நடக்குது இங்கே, யார் என்ன பண்ணாலும் வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமக்கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கமருதீன் வந்துட்டு திரும்ப துஷாரை வந்து வேண்டாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புஷ்அப்ஸ் எடுத்து ஒரு புஷ்அப்ஸ் கிளாப்ஸ் மாதிரி வந்து பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே கானா வினோத் அந்த இடத்துக்கு வராரு. கானா வினோத் வந்து அவங்கள பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி காலையில் ஃபுல்லாக சண்டை போடணும், நைட் ஃபுல்லாக சண்டை போடணும், காலைல ஒன்று சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து அரோரா கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ மற்றபடி துஷார்கிட்ட வந்து சாரி கேட்டு இப்போ பேசினது வந்து அரோராவுக்கு செம கடுப்பாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸோட பேச தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.